கீழடி எப்படி இருக்கு? கீழடி நல்லா இருக்கா? மாசா இருக்கா? கீழடி அருங்காட்சியகத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த கீழடி அகல் வைப்பகம் தமிழர்களோட சொர்க்க பூமியாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இது மதுரையில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கீழடி அருங்காட்சியகத்துக்கு பக்கத்திலேயே கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர்னு அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடங்கள் வரிசையாக இருக்குது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழரோட நாகரிகம் உச்சத்தில் இருந்ததற்கான ஒரே சான்று இதுதான். அருங்காட்சியகத்துக்கு அப்படியே எதிராக நெடுஞ்சாலியை தாண்டி நீங்கள் வைகை ஆற்றை பார்க்கலாம். கீழடி தொடங்கி வைகை ஆற்றங்கரையில் அழகன்குளம் வர மொத்தம் 293 இடங்களில் கீழடி ரொம்ப முக்கியமான இடம். சூப்பராக கட்டியிருக்காங்க. நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா சனி ஞாயிறுகளில் வராமல் வார நாட்களில் வாங்க. கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்களா காய்ஸ் எவ்வளோ கூட்டம்னு? கூட்டம் அவ்வளோது காய்ஸ். ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது பெர்செப்ஷன் 65. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ரீசெண்டாக நம்ம சிஎம் திறந்த கீழடி அருங்காட்சியகத்தில் இருக்கோம். ரீசெண்டாக தான் திறந்துருக்காங்க. திறந்து 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக கட்டியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எம்பளமே பாருங்க கைஸ், மிரட்டலாக இருக்கா? வாங்க உள்ளே போவோம். பார்வை நேரம் பார்த்துக்கோங்க, 9 to 7 வரை. காய்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால பயங்கர கூட்டம். காய்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே ரிஜிஸ்டர் இருக்குது. 2 பேர் இருக்கோம் ஒரே ஆள். இதை பார்க்கும்போது நம்மளுக்கும் உள்ளக்குள்ள ஒரு கர்வம், நம்ம மூதாதையர்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க, இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, அந்த காலத்தில் இவ்வளோ நாகரிகத்தோடு இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் பிரமிப்பாக தான் கைஸ் இருக்குது. கைஸ் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். கீழடி, கொந்தகை, அகரம்னு 3 பிளேஸை பக்கத்தில் இருக்கிற நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லேயும் வரும். மறக்காமல் செக் பண்ணுங்கள் கைஸ். சரியான கூட்டமாக இருக்குது. இந்த பில்டிங் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் மேனேஜ்மெண்ட். பேர் என்ன? சூரியத்தை. எங்கேருந்து வரீங்க? சென்னையில் இருந்தா. நல்லா இருக்கா? கீழடி சூப்பராக இருக்குல்ல? பார்த்தீங்களா? நம்மளுக்கு அந்த காலத்துலேயே குழாயெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இல்லாமல் இல்லை கைஸ், எல்லாமே இங்கே இருந்தால் போயிருக்கு. இந்த தேர்ட் பில்டிங்கில் ஃபுல்லாமே மண்பாண்டங்களாக வச்சுருக்காங்க கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சது அண்ணன். தமிழனோட பேரை அவங்க லப்பர் கண்டுபிடிச்சி ஈஸியாக அழிச்சிட்டு அவங்க பேரை போட்டுருக்காங்க. நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே கீழடி, அகரம், கொந்தகை, மணலூர்னு 293 இடங்களில் வைகை ஆற்றங்கரையில் 2018 நடந்த 8 கட்ட அகழ்வாய்வில் கிடைத்த கலைப்பொருட்கள் தான். டிவியில் ஃபுல்லாக அந்த விளக்கப்படம் ஓடி. கீழடி அருங்காட்சியகம் 2 ஏக்கரில் கட்டியிருக்காங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒவ்வொரு ரூமாக போட்டு ஆடைக்கு தனியாக, வாட்டர் மேனேஜ்மெண்ட் தனியாக, மண்பாண்டங்கள் தனியாக அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி கைஸ் 18.43 கோடி செலவு பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேற்பட்ட கலைப்பொருட்களை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சராகவும், டிவியில் லைவாகவும், அப்புறம் ஆர்டிஃபிஷியலாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வர வேண்டிய இடம். அடுத்தது ஆடையும் மணிகலன்களும். வாங்க பார்க்கலாம். இரும்பு, அலுமினியம்னு 16 வகையான தனிமங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க.
காய்ஸ் இதில் வந்து எப்படி வந்து இரும்பு தாதை எடுத்து அதை வச்சு ஆயுதங்கள், இரும்பில் ஆயுதங்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு விளக்கப்படம் இருக்குது, இந்த டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ இருக்குது கைஸ் இந்த கீழடியில். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகால வரலாறு, தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கிற வரலாறை ஒரு 10 நிமிஷ காணொலியில் நம்ம வந்து முழுமையாக சொல்லிட முடியாது. நீங்கள் அதனால் நேரில் வாங்க, வந்து பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா வந்தோம்னா இங்கே வந்து ஜுவல்ஸ்லாம் இருக்குது. சில விஷயங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க தான் தோணும். கண்டிப்பாக வர வேண்டிய இடம். இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இதை பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க. அந்த அந்த அகழ்வாய்வு எடுத்தாங்கல்ல, அந்த இடம் பக்கத்துலேயே தான் இருக்குது. கீழடி, குந்தகை, அகரம்னு 3 இடம் பக்கத்துலேயே இருக்குது. காய்ஸ் அடுத்து வந்து கடல் வழி வணிகம்னு ஒரு கட்டடம் இருக்குது. வாங்க அதுக்குள்ளே போய் பார்ப்போம். வெள்ளி, ஈயா, தங்கம், தகரம் எல்லாத்துலேயும் நாணயம் பண்ணியிருக்கேன். தங்கம் அதாவது கடல் வணிகத்தை ஃபஸ்ட்டு தொடங்கினது நம்ம தான் கைஸ். ஆனால் போர்ச்சுகீசியர்னு சொல்லுவாங்க, அவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்கன்னு சொல்லுவாங்க. கைஸ் இந்த பில்டிங்கில் நம்ம மக்கள் என்னென்ன மாதிரி வீட்டில் வாழ்ந்தாங்க, என்னென்ன மாதிரி பொருட்களை வச்சு வீடு கட்டினாங்க, அதை பற்றின எல்லாமே இருக்குது. தமிழர்கள் எதையுமே விட்டு வைக்கல கைஸ். ஆனால இருந்து அக்கன்னா வர எல்லாத்தையுமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. கீழடி அகல் வைப்பகம் 18.43 கோடி ரூபா செலவில் செட்டிநாட்டோட கட்டடக்கலையில் 2 ஏக்கர் பரப்பளவில் 6 காட்சி கூடங்களாக அமைச்சிருக்காங்க. அடுப்புறாங்களா, அங்கிட்டு சடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்ட ஆயா அம்மியை அரைச்சிக்கிட்டு இருக்கு, அங்கே ஐயா வந்து நெற்கலங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈட்டியாம்பா அங்கே பாருங்க. தமிழன் ரைஸ் தந்தத்தில் சீப்பு வெள்ளாட்டுக்காரன் பண்ணுவாங்க, அம்மாள் பண்ணியிருக்காங்க. வைகையும் கீழடியும், ஆற்றங்கரை நாகரிகம், கீழடியும் மதுரையும், நிலமும் நீரும், ஆடையும் அணிகலன்களும், கடல் வழி வணிகம், வாழ்வும் வளமும், பொழுதுபோக்கு, இரும்பு நெசவு கைத்தொழில்கள் செஞ்சதுக்கான சான்றுகளை கீழே 6 காட்சி கூடங்களா கலைப்பொருட்களை பிரித்து வச்சிருக்கோம். நம்ம 1 மணி நேரம் முடிய போட்டாலும் விளக்க முடியாது, போய்கிட்டே இருக்கும். நானும் எங்கே முடியணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் தமிழனோட வரலாறு. முடியவே முடியாது. இல்லை எங்களுக்கு எண்ணுக்கான என்னடா. எங்கள் கைகள் ஓங்கும், போயிட்டே இருங்க அப்படின்னு. அடுத்து வந்து சோலோ பிரான்னு ஒரு ரூம் இருக்குது, வாங்க உள்ள போவோம். இந்த நம்ம கோந்து வண்டி ஒரு ஒளிப்படம் ஓடிக்கிட்டே இருக்குங்க டிவியில் பாருங்கள். நம்ம நொங்க வச்சு விட்டுறோம், அவங்க மண்ணிலேயே செஞ்சு விட்டுறாங்க. இதுக்கு பேர் ஆடுபுலி ஆட்டம். சின்ன வயசில் அந்த கடையில் பிளாஸ்டிக்கில் வைப்பாங்கல்ல, அடுப்பு கேஸ், சின்ன பசங்க விளாடுறாங்க. பனையில் உருட்டணும் அவங்க பாருங்க கைஸ். விளாடலாம் போல. விர்ச்சுவலாகவே ரொட்டேட் ஆகும். இந்த இருக்கு பாருங்க, நம்ம உருட்டுறது, உருட்டு டிராஃபிக் குறியீடு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். முடியல. ஏணி மாதிரி ஒரு சின்ன போட்டிருக்காங்க பாருங்க, பாய்மரம் மாதிரி இருக்குது, அப்படித்தான் இருக்குது. ஃபுல்லாகவே தமிழ் எழுத்துக்கள் தான், எல்லா மண்பாண்டங்களையும் தமிழ். நம்ம ஏற்கனவே வந்து யானைமலை போயிருக்கோம், அது மாதிரி வந்து சித்தனவாசல் போயிருக்கோம். அந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கெல்லாம் தெளிவாக அந்த என்னென்ன தமிழ் கல்வெட்டுக்கள் அங்கே உள்ள 7ஆம் 8ஆம் நூற்றாண்டு 1ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கேயும் அதை தான் காமிச்சிருக்காங்க. தமிழ் கல்வெட்டு இருக்குது, ப்ளஸ் வந்து படி எடுத்து வச்சுருக்காங்க, என்ன விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க மக்களை, நம்ம சிலுவை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இதுதான் நடுகள்னு சொல்லுவாங்க.
கைஸ் பாருங்கள், இது ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாலி. இதில் தான் நம்ம மக்களை வச்சு அந்த காலத்தில் புதைச்சிருக்காங்க. புதைச்சி அந்த இதுக்கு மேலே ஏதாவது குறியீடுகளை போட்டுருவாங்க. தாலியில் சில பொருட்கள் உள்ள கிடைக்கல. அது என்னென்னா, நம்ம இறந்தால் நம்ம வைப்போம்ல, படை வைப்போம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் படையில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அந்த தாலியில் வச்சு தான் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இதில் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யார் மரணம் அடைஞ்சால் எதுக்கு மரணம் அடைஞ்சாங்க, அப்புறம் அவங்களோட புகழை பற்றி அதில் தமிழ் எழுத்துக்களால் வெட்டி வச்சுருக்காங்க. அதோட அடையாளங்களும் இருக்குது. இருக்கணுன்றோ அவங்கள பற்றின அந்த புகழ் வார்த்தைகளை ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. பண்ண முடியல. நல்லா இருக்கா? சுடுமணில் சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அதோட தடயங்கள் சத்தியமாக பிரமிச்சு போகிற மாதிரி இருக்குது இந்த கீழடி அகழ் வைப்பகம். தமிழனோட தொன்மை எல்லாத்துக்கும் தெரியணும்னா இங்கே வாங்க, ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மாசா இருக்கா? ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.